Hi friends, welcome to our channel. இந்த வீடியோ சீரிஸ்ல முக்கியமான 25 ஜெனரல் சயின்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து previous year क्वेश्चन பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இப்போ அப்கமிங்கா பார்த்தோம்னா SSC MTS வரப்போகுது. அதே மாதிரி ஏப்ரல் மந்த் வந்து ஏப்ரல்ல CHSL வரப்போகுது. குரூப் டி and NTPC ஓட CBD2 எக்ஸாம்ல அதிக வெயிட்டேஜ் வந்து ஜெனரல் சயின்ஸ்க்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் தான் இருக்கு. ஸோ அதிகபட்சம் டெய்லி வந்து கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் ஜெனரல் அவேர்னஸ் ஆகட்டும் ஜெனரல் சயின்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பைலிங்குவலா தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். 25 கொஷின் இருக்கும். வீடியோ கொஷின் பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் கேள்வி, above which level of noise is a cause of hearing loss and damage? 80 decibel, 130 decibel, 150 decibel, 180 decibel. ஸோ நம்ம கேட்கக்கூடிய சத்தம் அளவு வந்து எந்த அளவுக்கு மேலே போயிட்டோம்னா நமக்கு காது கேட்கிற திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், இல்லை டோட்டலாகவே வந்து கேட்கிற திறமையே போயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவில் மேலே போணுச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம்னா 130 டெசிபிள். ஸோ நம்ம அதிகமாக 130 டெசிபிளில் கேட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு கேட்கிற திறன் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நார்மலாக ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் கான்வர்சேஷன், நார்மல் கான்வர்சேஷனோட சத்த அளவுன்னு பார்த்தோம்னா 60 டெசிபிள் தான் இருக்கும். அதுவே இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ், பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 90 டெசிபிள் தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சுத்தியால் அடிக்கிறது, ஜாக் ஹேமர், இல்லைனா வந்து ஒரு கான்சர்ட் போறோம்னா அதோட நாய்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 110 டெசிபிள் இருக்கும். ஸோ இதில் 130 டெசிபிளுக்கு மேலே போனாதான் நமக்கு ஆபத்து. இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம், ஸோ நார்மல் கான்வர்சேஷன் நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60 டெசிபிள் சவுண்ட் தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ்னா 90 டெசிபிள். ஹேமரால் அடிக்கிறது இல்லை ஒரு கான்சர்ட், ஒரு கச்சேரிக்கு ஏதாவது போறோம்னா அதோட டோட்டல் நாய்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 110 டெசிபிள் இருக்கும். ஸோ நார்மலாக ஹியூமன் வந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மனிதர்களால் கேட்க முடியும். ஸோ இதுக்கு கீழே போனால் வந்து இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்லுவோம். 20,000க்கு மேலே போனால் அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? அடுத்த क्वेश्चन, who designed prevailing national flag of India? ஸோ இப்போ இருக்க நேஷனல் ஃபிளாகை யார் டிசைன் பண்ணாங்க? அம்பேத்கர், மேடம் காமா, பிங்காலி வெங்கையா, சுச்சிதா கிருபாலினி. ஸோ இதில் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிங்காலி வெங்கையா. What was the name given to the world's first COVID-19 vaccine launched by Russia? Aryabhatta, Voyager, Sputnik 5, Explorer 1. ஸோ முதல்ல கொரோனாக்காக மருந்து கண்டுபிடிச்சி அதை லான்ச் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. அவங்க எந்த பேரில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்புட்னிக் 5. ஸ்புட்னிக் 5ங்கிற நேமில் தான் வந்து கொரோனாக்கான தடுப்பு மருந்தை முதல்ல ரஷ்யா வந்து லான்ச் பண்றாங்க. அடுத்து, the process of removing hydrogen from water is known as electrolysis, osmosis, ozonation, oxidation. ஒரு நார்மலா ஒரு வாட்டர்ல இருந்து, வாட்டர்ங்கிறது வந்து H2O, இதுல ஹைட்ரஜனை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறது ப்ராசஸ் என்ன? ஸோ வாட்டர்ல இருக்க ஹைட்ரஜனை மட்டும் பிரிச்சு எடுத்தோம்னா அது ப்ராசஸ் வந்து எலக்ட்ரோலைசிஸ், மின்னார் பகுப்பு. ஓகேங்களா?
in which year Bhagat Singh was executed? So Bhagat Singh வந்து தூக்கிலிடப்படுறாங்க. ஒரு அவருக்கு ஏற்பட்ட, அதாவது அவர் வந்து போராட்டத்துக்காக பாம் வந்து அசம்பிளி மேல போட்டிருக்காரு, அசம்பிளியில பாம் போடுறாரு. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து அவரை தூக்கில போடுறாங்க. அவளை தூக்கில போட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1931. 1931 23 மார்ச் 1931 அவரை தூக்கிலிடுறாங்க. Who wrote the book Amazing Ayodhya? Amazing Ayodhyaங்கிற புக்கை எழுதினது யாரு? மதுரி விஜய், அருந்ததி ராய், நீனா ராய், பிரீத்தி ஷனாய். ஸோ இதுல அமேசிங் அயோத்தியாங்கிற புக் எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா நீனா ராய். நீனா ராய் தான் வந்து அமேசிங் அயோத்தி அப்படிங்கிற புக்கை எழுதினவங்க. Which of the following material is used for printing of Indian currency notes? Tree pulp, cotton and cotton rags, recycled paper, a mix of recycled paper and yarn. ஸோ இதில் நம்மளோட இந்தியன் கரன்சி ரூபா நோட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதை தயாரிக்கிறது எந்த மெட்டீரியல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன் அண்ட் காட்டன் ராக்ஸ், பருத்தி மற்றும் பருத்தி கந்தல். இது மூலியமா தான் வந்து இதுதான் வந்து நோட்டு பிரிண்ட் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், காட்டன் அண்ட் காட்டன் ராக்ஸ். ஸோ இதை பிரிண்ட் பண்றதுக்கு முதல்ல செக்யூரிட்டி பேப்பர் மில், செக்யூரிட்டி பேப்பர் மில்னு ஃபர்ஸ்ட் 1968 மத்திய பிரதேஷ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. செக்யூரிட்டி பேப்பர் மில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல. எந்த வருஷம்? 1968 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்தியன் கரன்சி தயாரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மில் தான் இந்த செக்யூரிட்டி பேப்பர் மில். Who was the first woman president of Indian Congress post independence? So Indian National Congress ஓட first woman president இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் உமன் அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சரோஜினி நாயுடு. ஸோ இங்க போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆன்சர் வந்து இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். The property of human eye for seeing near object and distant object is called as. ஸோ நம்ம கிட்டத்தில் இருக்க பொருட்கள் ஆகட்டும் இல்லை தூரத்தில் இருக்க பொருட்கள் ஆகட்டும் அதை பார்க்கக்கூடிய திறன், அதுக்கு நம்ம என்ன பேர், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேர் அப்படி சொல்லுவோம்னு பார்த்தோம்னா அகாமடேஷன். அகாமடேஷன். ஸோ இந்த அகாமடேஷன் மூலியமா தான் நம்ம வந்து இப்போ சடனாக நம்ம கிட்டத்தில் இருக்க பொருளை பார்த்துட்டு இருக்கோம், உடனே தூரத்தில் இருக்க பொருளை பார்க்குறோம்னா அதுக்கேற்ற மாதிரி கண் விழிகள் மாறுது இல்லைங்களா, அந்த ஃபோக்கஸ் வந்து மாறுது இல்லைங்களா, அதுதான் வந்து அகாமடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. In the context of air pollution, PM stands for polluted matter, pungent matter, particulate matter, proliferate matter. ஸோ ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ppm அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ எந்த சிட்டி ஆகட்டும் அந்த சிட்டியோட ஏர் பொல்யூஷனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைக் நம்ம இந்தியாவிலேயே வந்து டெல்லியில தான் வந்து அதிக ஏர் பொல்யூஷன் காணப்படும். அதை இந்த ppm அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அதில் லாஸ்ட் pm இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலேட் மேட்டர். பர்டிகுலேட் மேட்டர். Next question. Canton Tower is situated in which country? Canton Tower இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சைனால இருக்கு. இதுதான் வந்து வேர்ல்டுலயே 5th லார்ஜஸ்ட், வேர்ல்டுலயே 5th லார்ஜஸ்ட், சாரி 5th டாலஸ்ட். Fifth tallest tower in the world
எதுன்னு பார்த்தோம்னா கேண்டூன் டவர். எங்க இருக்கு? சைனால இருக்கு. சைனால தான் வந்து இந்த கேண்டன் டவர் இருக்கு. Which among the following is used for cooking? Liquefied natural gas, compressed natural gas, liquefied petroleum gas, compressed petroleum gas. இதுல இது வந்து சமையல் எரிவாயு அப்படின்னு பார்த்தோம்னா liquefied petroleum gas, LPG. ஓகேங்களா? liquefied petroleum gas. LPG தான் வந்து குக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. Who was the first Indian boxer woman to win gold in Asian Games 2014? ஸோ 2014ல் முதல்ல பாக்ஸிங்ல ஒரு உமன் வந்து கோல்டு மெடல் வாங்கினாங்க. அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. லைஷ்ராம் சரிதா தேவி, மேரி கோம், அருணா மிஸ்ரா, சர்ஜுபாலா தேவி. இதுல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேரி கோம். மேரி கோம் தான் வந்து 2014ல் குத்துச்சண்டை பாக்ஸிங்ல கோல்டு வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன். மேரி கோம் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூரை சேர்ந்தவங்க. மேரி கோம் வந்து மணிப்பூரை சேர்ந்தவங்க. ஸோ இப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி கொடுத்துட்டு அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கேட்குற கேள்விகள் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஃபேமஸான இப்போ ஏதாவது ஒரு இதில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2020ல் நடந்த ஸ்போர்ட்ஸ் அதான் வந்து இப்போ அப்கமிங் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதில் முக்கியமாக யார் ரொம்ப வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களோட எந்த கேட்டகரி, இப்போ பாக்ஸிங் எடுத்தோம்னா ஒவ்வொரு வெயிட் கேட்டகரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு கேம்லையும் கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Which state has launched Indira Van Mithan Yojana? Indira Van Mithan Yojana எந்த ஸ்டேட்டால லான்ச் பண்ணப்படுது? ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத். ஸோ இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணது சத்தீஸ்கர். சத்தீஸ்கர்ல தான் வந்து இந்திரா வான் மிதன் யோஜனா வந்து லான்ச் பண்ணப்படுது. அடுத்த கேள்வி, whose signature is there on 1 rupee note? ஸோ இந்தியன் கரன்சியில் 1 rupee நோட்ல யாரோட சிக்னேச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவோட சிக்னேச்சர் தான் வந்து 1 rupee நோட்டெல்லாம் இருக்கும். அடுத்த கேள்வி, சரவணபெலாகோ situated in which state? ஒடிசா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. சரவணபெலாகோ எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகால இருக்கு. குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அசன் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா. ஸோ இந்த சரவணபெலாகோ அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜெயினிசம் ரிலேட்டடான நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஜெயினிசமோட ஹிஸ்டரி பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது சரவணபெலாகோல இருந்து. அடுத்து, the first pair of headphones in 1910 was invented by whom? ஸோ ஹெட்ஃபோனை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாத்தனியல் பால்வின் தான் வந்து முதல்ல ஹெட்ஃபோனை கண்டுபிடிச்ச மனிதர். எப்பன்னு பார்த்தோம்னா 1910. Phytology is a study of which thing? ஸோ இந்த ஸ்டடி ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Phytology is a study of plants. பிளான்ஸை பற்றின படிக்கிறது தான் வந்து phytology அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, which state achieved 100% financial inclusion in பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனால 100% அட்டைன் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா.
நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான மேகாலயா தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து 100% ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து 15th ஆகஸ்ட் 2014ல மோடியால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. 15th ஆகஸ்ட் 2014ல மோடி அனௌன்ஸ் பண்ண திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அந்த 2014 வந்து மேகாலயா வந்து 100% ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை அச்சீவ் பண்ணிட்டாங்க. Where is International Space University located? International Space University எந்த ஊர்ல இருக்கு, இந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்ல தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் யூனிவர்சிட்டி, சர்வதேச விண்வெளி பல்கலைக்கழகம் பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ்ல ஸ்ட்ரேஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ரேஸ்பர்க், பிரான்ஸ். How many total languages are written on Indian currency note? ஸோ நம்மளோட இந்தியன் கரன்சி நோட்ஸ்ல மொத்தமா எத்தனை லாங்குவேஜ் இருக்கு, எத்தனை லாங்குவேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 லாங்குவேஜ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் 22ல 15 லாங்குவேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ ஆர்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து அஸ்ஸாமி, அடுத்து பெங்காலி, குஜராத்தி, 4th கன்னடா, 5th காஷ்மீரி, அடுத்து கொன்கனி, மலையாளம், மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. ஸோ தமிழ் வந்து 13வது இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். இருக்கிற 15 சீரீஸ்ல 13வது பிளேஸ்ல தமிழ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ மொத்தமா 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அதுல 15 தான் மட்டும்தான் வந்து இந்தியன் கரன்சி நோட் பேக் சைட்ல பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. In which of the year for the first time Commonwealth game was hosted by India? முதல்ல காமன்வெல்த் கேமை இந்தியா ஹோஸ்ட் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2010ல தான். 2010ல தான் முதல்ல இந்தியா வந்து காமன்வெல்த் கேமை ஹோஸ்ட் பண்றாங்க. The Kardungla Pass is associated with which mountain range? கர்துங்லா பாஸ் இது எந்த மவுண்டன் ரேஞ்சில் அமைஞ்சிருக்கு? பீர் பஞ்சால், லடாக், பனிஹால், ஜஸ்கர். இதுல எது அப்படின்னு பார்த்தோம்னா லடாக் மவுண்டன் ரேஞ்சில் தான் வந்து இந்த கர்துங்லா பாஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ லடாக்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ல தான் வந்து இந்த பாஸ் வந்து இருக்கு. Rumi Darwaza is situated in which place? Lucknow, Agra, Meerut, Jhansi. ரூமி தர்வாசா அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், மானுமெண்ட்டும் சொல்லலாம். அந்த மானுமெண்ட் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோவில் அமைஞ்சிருக்கு. லக்னோ, உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த ரூமி தர்வாசாவை வந்து டர்க்கிஸ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நவாப் ஆஃப் ஆவத் அசஃப் உத்துல்லா. நவாப் ஆஃப் ஆவத் அசஃப் உத்துல்லா எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1984ல இந்த டர்க்கிஸ் கேட் வந்து கட்டப்பட்டது. இதோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவாதி ஆர்கிடெக்சர். அவாதி ஆர்கிடெக்சர். ஸோ இது யாரோட ஞாபகார்த்தமா கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 13th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு சுஃபி செயின்ட். சுஃபிங்கிறது வந்து ஒரு மதம், லைக் புத்திசம், ஜெயினிசம் மாதிரி சுஃபிங்கிறதும் ஒரு மதம்.
அதுல இருந்த ஒரு சுஃபி செயின்ட்டுக்காக கட்டப்பட்டது தான் வந்து இந்த ருமி தர்வாசா. ஸோ இந்த ருமி தர்வாசா வந்து லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதை டர்கிஷ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரால கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா நவாப் ஆஃப் ஆவத் அசஃப் உத்தவ்லா. எந்த வருஷம் பார்த்தோம்னா 1784. இது எந்த வகையான ஆர்கிடெக்சர் சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா அவாதி ஆர்கிடெக்சர். 13th செஞ்சுரியில இருந்த ஒரு சுஃபி செயின்ட் ஞாபகப்படுத்துற மாதிரி கட்டப்பட்டது தான் இந்த ருமி தர்வாசா. Which state has the highest density of international airports in India? So இதுல international airports நார்மல் ஏர்போர்ட் கிடையாது, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஏர்போர்ட்ஸ் எத்தனை எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால தான் அதிகமா இருக்கு. கேரளால மட்டுமே 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரால 3, வெஸ்ட் பெங்கால்ல 2, கர்நாடகால 2 இருக்கு. ஸோ கேரளால அமைஞ்சிருக்க ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கொச்சின், காலிக்கட், கண்ணூர். இந்த நாலுமே வந்து கேரளால இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். கேரளால மட்டுமே, இந்தியாவிலேயே வந்து கேரளால தான் அதிக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தோம்னா சத்ரபதி சிவாஜி, நவி மும்பை, அம்பேத்கர். சத்ரபதி சிவாஜி, நவி மும்பை, அம்பேத்கர். இது மூணுமே வந்து மகாராஷ்டிரால இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். ஸோ கன்னடால இருக்க முக்கியமான ஏர்போர்ட் முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தோம்னா கர்நாடகால இருக்க ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா கேம்ப் கவுடா ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது கர்நாடகால இருக்கு. அடுத்து வெஸ்ட் பெங்கால்னு பார்த்தோம்னா முக்கியமான ஏர்போர்ட் பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ஸோ கேரளால இருக்க 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தோம்னா திருவாண்டம், கொச்சின், காலிக்கட், கண்ணூர். ஓகேங்களா? மகாராஷ்டிரால இருக்க 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தோம்னா சத்ரபதி சிவாஜி, நவி மும்பை, அம்பேத்கர். கர்நாடகால கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஏர்போர்ட்ல கேம்ப் கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் மோஸ்ட் ரிப்பீட்டட் ஒன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.